43வது ஐபிஎல் ஆட்டம் இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப மிகப்பெரிய குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணிக்கு முக்கியமாக கேப்டனான தோனி அவர்களுக்கு இது போதும், கண்டிப்பாக இந்த மேட்ச்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 ஐபிஎல் ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டமாகும் இன்றைய ஆட்டம். நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ஹைதராபாத் அணிகளுக்கும் இடையே நடக்க போற ஆட்டம் முக்கியமான ஆட்டமாகவும் மாறி இருக்கு. அதாவது இந்த நடப்பு ஆண்டு ஐபிஎல்ல இதுவரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் கீழே இருக்கிற அணிகள் எல்லாருமே மேல இருக்காங்க. அதே போல இத்தனை வருடங்களா கப்பு ஜெயிச்சுக்கிட்டு இருந்த நம்ம சிஎஸ்கே, அதே போல மும்பை இப்பதான் மேல போயிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கீழே இருந்தாங்க. அப்படியே புள்ளிப்பட்டியல் தலைகளாக இருக்கிற மாதிரி தான் மேல இருக்கிற அணிகள் எல்லாருமே தொடர்ந்து கீழே இருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான அணி நம்ம சிஎஸ்கே அணி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு நடக்க போற இந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ஹைதராபாத் அணிக்கும் இரண்டு பேருக்குமே வாழ்வா சாவா அப்படிங்கிற ஆட்டம் தான். ஏன்னா இரண்டு பேர்ல ஜெயிக்கிற அணி கண்டிப்பா பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சுக்குவாங்க. தோக்கிற அணி நிச்சயமாக அவங்களால பிளே ஆஃப்க்கு உள்ள போக முடியாது. அதிகாரப்பூர்வமா சொல்லல அப்படின்னாலும் கண்டிப்பா வெளியே போயிட்ட மாதிரி தான். அதனால இந்த ஆண்டு ஐபிஎல்ல முதலாவதா எலிமினேட் ஆக போற அணி யாரு அப்படின்னு தெரிய போற ஒரு முக்கியமான ஆட்டமாக தான் இன்றைய ஆட்டம் பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் நம்ம எம்எஸ் தோனி முக்கியமா சிஎஸ்கே அணிக்கு இன்னைக்கு காலையில் குட் நியூஸ் வந்திருக்கு. அதாவது கான்வே அவருடைய அப்பா தவறி போயிட்டாரு அப்படின்னு நியூசிலாந்துக்கு போன கான்வே திரும்பி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்காக ரஷீத் அவர் கூட ஓபனரா இறங்க போறதும் கான்வே தான். ரச்சின் அவரை பிளேயிங் 11ல இருந்து நீக்கியிருக்காரு நம்ம எம்எஸ் தோனி. அது மட்டும் இல்லாம இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. பிளேயிங் 11ல சாம் கரன் ஓவர்டன் அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வராரு. சாம் கரன் அவர் கூட 1-2 ஆட்டம் விளையாண்டாரு. அதுக்கப்புறமா ஃபிட்டா இல்ல, கொஞ்சம் இன்ஜூரும் இருந்துச்சு. ஸோ அது எல்லாருமே கிளியர் ஆகி சாம் கரன் அவரும் நம்ம சிஎஸ்கே அணிக்காக இன்னைக்கு விளையாடுறாரு. ஸோ சாம் கரன் அவருக்கு நம்ம சிஎஸ்கே பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா சாம் கரன் அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு பேட்டிங் போலிங் இரண்டிலுமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த இரண்டு முக்கியமான பிளேயர்கள் நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள இன்றைய ஆட்டத்தில் என்ட்ரி கொடுத்திருக்கிறது. ஹைதராபாத் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கலக்கம் பீதி அடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஹைதராபாத் அணி இந்த தொடர் முழுக்க நாங்க 300 அடிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்டமும் மண்ணை கவிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணியின் பிச் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பேட்டிங்கை அடிக்கக்கூடிய தூண்டக்கூடிய பேட்ஸ்மேன்களை அடிக்க தூண்டக்கூடிய ஒரு பிச்சாக தான் சிஎஸ்கே அணியின் பிச்சும் இருக்கு. தோனி கொஞ்சம் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா ஹைதராபாத் அணியை மண்ணை கவ வச்சிடலாம். அதே போல சிஎஸ்கே அணி இன்னும் வலுவடைகிற மாதிரி கான்வே அதே போல சாம் கரன் இரண்டு பேருமே உள்ள வராங்க. அதே போல ஏற்கனவே இன்னும் இளம் பிளேயர்களும் சிஎஸ்கே அணியில் இறங்கியிருக்காங்க. அதிரடியான பேட்டிங்கும் சிஎஸ்கே தயாராக இருக்கிறது. இந்த மேட்ச்ல ஹைதராபாத் சிஎஸ்கே இரண்டு பேரை விட சிஎஸ்கே அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பு கொஞ்சம் சற்றே அதிகமாக இருக்கு. அந்த வகையில் இந்த பரபரப்பான முக்கியமான ஆட்டத்தில் இன்னைக்கு ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.